நம்ம டெய்லரிங் ஷாப் ஓப்பன் பண்ணி 90 டேஸ் ஜர்னி எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். அதில் இன்றைக்கி 13வது நாள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய லைனிங் எடுக்கிற வேலை இருந்துச்சு. ஸோ அதனால் காலையிலேயே சேட்டு கடைக்கு வந்துட்டு எல்லாத்துக்குமே லைனிங் எடுத்துட்டேன். கஸ்டமர் பார்த்திங்கன்னா இந்த முந்தானைக்கு இதே மாதிரி டிசைனாக வைக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவும் எக்ஸாக்டாக கலர் பார்த்து வாங்கிட்டேன். நேற்று போட்டிருந்த வீடியோவில் லக்ஷ்மி போட்டிக்லேருந்து ஒரு சாரீ எடுத்திருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை கட் பண்ணிட்டு இருந்தேன். அதோடைய அவுட்கம் தான் இது. ரொம்பவே சூப்பராக வந்துச்சு. பட் அவங்க வியர் பண்ணி இந்த சாரீக்கும் நேரில் வந்ததுக்கும் ரொம்பவே கலர் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. அது ஒன்று மட்டும்தான். குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் அந்த ப்ரைஸ்க்கு. ஸோ கஸ்டமர்ஸ் கொடுத்த ட்ரெஸ்ஸே நாங்கள் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதில் கவுன் தான் ஸ்டிச் பண்ண சொல்லியிருந்தாங்க. பட் துணி பத்தலை. அதனால் நாங்கள் டாப்ஸை ஸ்டிச் பண்ணிட்டோம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. ஒரு வழியாக அந்த கவுனையும் வெட்டி முடிச்சுட்டு ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸும் வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருமே பேசிக்குங்கிறதுனால ப்ராடக்ட் நாலேஜ் கொடுத்துட்டு பேப்பரில் இதே மாதிரி வரைஞ்சி ப்ராக்டிஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எல்லாருமே சூப்பராக பண்ணாங்க. நல்லா பொறுமையாகவும் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸோடைய அவுட்கம் ரொம்பவே சிம்பிளாக இருக்கிறதுனால அதுக்கு ஏதாவது லேஸ் ஒர்க் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு லேஸை கையாலேயே ஸ்டிச் பண்ணோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த பாட்டமில் கீழே ஃப்ரில்ஸ் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு மேலேயே லேஸ் அட்டாச் பண்ணிவிட்டு அந்த லேஸையே சின்ன சின்னதாக வெட்டி ஒரு பூக்கு இதில் வச்சு கையால் ஸ்டிச் பண்ணோம். இந்த ட்ரெஸ்ஸோடைய அவுட்கம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.